ஹாய் கைஸ். எத்தனை பேருக்கு வந்து நம்ம லேடீஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும், அதை வந்து சாதிச்சு நமக்கு நமக்கு தேவையான ஒரு திங்ஸை வந்து நம்மளே நம்ம அமௌண்ட்ல வாங்கக்கூடியதுல ஒரு பெரிய ஒரு ஹாப்பி இருக்கு. எல்லா வாட்டியும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் வாங்குறது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். நீங்க வந்து இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு நடக்காம சரி பிறகு பார்த்துக்கலாம், இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வேண்டாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா, இப்ப நம்ம விஜய் அண்ணா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு, அப்புறம் வந்து நமக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கான ஸ்பெசிலிட்டி நிறையவே வந்து விஜய் அண்ணா பண்றாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ இனிமேல் அது ஒரு நம்ம வந்து நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கையை முதல்ல உங்க மேல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு வந்து கண்டிப்பா தொழில் தொடங்க ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா தைரியமா தொடங்குங்க. கண்டிப்பா வந்து எந்த சப்போர்ட் இல்லாம நீங்க தொடங்குனாலுமே உங்க செல்ஃபான இது வந்து கண்டிப்பா உங்களை முன்னேற்றம். இதுக்கு மேல நமக்கு விஜயனா கண்டிப்பா நமக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. நிறையவே நமக்காக நிறைய ஒரு இத நிறைய உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு இனிமேலாவது பாதுகாப்பான ஒரு ஒரு பயம் இல்லாத ஒரு ஒரு நம்மளோட சொந்த பிஸ்னஸ், நம்ம எந்த பயமும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு சிஎம்னா நம்ம விஜய் அண்ணா தான். ஸோ கண்டிப்பா ஹாப்பியா நீங்க இனிமே வந்து ஏதாவது தொழில் தொடங்கணும்னா கண்டிப்பா தொடங்குங்க. அதே மாதிரி முன்னாடி காலத்தை விடைக்கும் இப்ப வந்து நிறைய லேடிஸ்க்கு, நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் தொடங்கிட்டோம்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது நம்ம சோஷியல் மீடியா தான். கண்டிப்பா அதை வந்து கரெக்டான வழியில யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நல்லா ரீச் ஆகலாம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு சூப்பரா வந்து க்ரோ ஆகி வந்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மேல முதல்ல வைக்கணும். நிறைய இது வந்து நீங்க உங்களால பிஸ்னஸ் தான் பண்ணணும் இல்லையே, நீங்க வீடியோ போடணும்னு நினைச்சாலும் எது வேணும்னாலும் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அதுல இருந்து நம்மளோட பயத்தை முதல்ல நம்ம வெளியே வரணும். அதுதான் பெரிய விஷயம். நம்ம தான் வெளியே வரவே மாட்டோம். நமக்கு வந்து ஃபேமிலி ப்ரெஷர், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அது இதுன்னு சொல்லி 1008 டிப்ரெஷன்ல இருக்கும்போது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். சம்டைம் நம்ம வந்து சரி எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு இதுல வரும்போது மறுபடியும் அகைன் டிப்ரெஷன், ஃபேமிலி சரௌண்டிங் அந்த மாதிரியே போயிடுவோம். நம்ம நிறைய மிடில் கிளாஸ் லேடிஸ்க்கு வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தா கூட நம்ம சாதிக்க முடியாம போற ஒரே ரீசன் இதுதான். ஸோ நம்ம செல்ஃப் மோட்டிவேட் நம்ம நமக்கே பண்ணணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் கண்டிப்பா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டோடது அமௌண்ட் மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஒரு ஒரு உன்னால முடியுன்ற ஒரு வார்த்தை கூட போதும் நம்ம வந்து சீக்கிரமா மோட்டிவேட் ஆகுறதுக்கு. கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். நம்ம விஜய் அண்ணா வந்து பிகில் படத்துல வந்து அந்த சாங் வருமே சிங்கப்பெண்ணே, அந்த மாதிரி எல்லாரும் இருங்க. பை பை.